சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வீஸே வந்து சரியா போ மாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். பத்மா வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்ப, இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நார்மலான பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, என்னப்பா நம்ம வீட்ல இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்பன்னு பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணா சரி வருமா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. கல்யாண தேதியெல்லாம் உடனே வந்து குறிக்கணுமாங்கிற மாரி தான் கேட்குறாங்க அந்த இடத்துல. வீட்ல இருக்கிற ஒரு சில பேர்லாம் உடனே வந்து, அதே மாரி தான் ரகுராமும் வந்து எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலையேம்மா. நீங்களே இந்த வீட்டுக்கு பெரியவங்களா இருந்து, ஒரு முடிவு வந்து எடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த நேரத்தில நான் ஒரு முடிவு சொன்னா தான் கரெக்ட்டா இருக்கும்னு, அந்த இடத்துல வந்து பத்மா வந்து நடிக்கிறாங்க. என் பையனோட சந்தோஷம் தான் ரொம்பவே முக்கியம். நான் வந்து வேணும்னே வந்து கையில இந்த மாரி பட்டுருச்சு. அதான் உண்ம. அப்படின்னு சொல்லி பொய்யா பேசி நடிக்கிறாங்க அந்த இடத்துல. நீ எப்படி கேர்லெஸ்ஸா வந்து இருந்து, இது மாரி பண்ணுச்சுன்னு சொல்றியா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ம ஜானகி அம்மா விடுமா, அடுத்தடுத்தது என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக வந்து நடந்துரும். இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பசுபதி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. பத்மாவுக்கு இது மாதிரி கையில் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சீனு மாயா கல்யாணத்தை வந்து தள்ளி வேணால் வைங்க. அதனால கூட இருக்கலாம். அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. இப்போ தானே முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு உடனே வந்து கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை. ஆனால் கார்த்திக்கும் தனாக்கும் ரொம்ப மாதத்துக்கு முன்னாடியே வந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. அவங்கள எதுக்கு வெயிட் பண்ண வைக்கிறீங்க? அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும்னு என்னோட அபிப்பிராயம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பசுபதியும் புவனேஸ்வரியும் வந்து கேட்டோன்னே, சரி அது மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஓ இதுக்காக தான் வந்து ட்ராமா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்களா? அப்படின்னு சொல்லி சாருமதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. யார் எப்படி போனால் என்ன? சீனு கல்யாணம் வந்து நடக்கலை. அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சாருமதி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி தான் வந்து முகூர்த்த டேட்டை வந்து குறிச்சிக்கிட்டு இருக்காங்க கீழே இருக்கிற எல்லாரும். அப்பாடா மாயாவுக்கு முன்னாடியே வந்து தனம் நம்ம வீட்டுக்கு மருமகளாக ஆயிடுவா. அதுக்குள்ளே வந்து சாருமதி வந்து சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை வந்து நம்ம ஆட்டி வச்சிடலாங்கிற மாதிரி தான் புவனேஸ்வரியும் அவங்க அண்ணன் பசுபதியும் வந்து யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் ரொமான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சீனு வந்து மொட்டை மாடிக்கு வந்து போகிறாங்க. எனக்கு இப்போ காஃபி குடிக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொன்னேன். நான் போய் எடுத்துகிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே, அதான் நீ குடித்த காஃபி இருக்கே இதுவே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வம்பளுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா வம்பளுத்துக்கிட்டு இருக்க? நம்ம 2 பேருக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சிருச்சுமா. கல்யாண தேதியை வந்து தள்ளி வச்சுருக்காங்க. அதாவது நான் தாலி கட்ட வேண்டிய டேட் மட்டும்தான் தள்ளி போயிருக்கு. மற்றபடி வந்து கூடிய சீக்கிரம் பெர்மிஷன்லாம் கொடுத்துருவாங்கல்ல. அதனால ரொமான்ஸ்லாம் பண்ணலாம். என்ன யார் கேள்வி கேட்கறதுக்கு யார் இருக்காங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து முத்தம் கொடுக்கலான்னு சீனு வந்து கிட்டக்க வரப்ப, பார்த்துப்பா வண்டி வந்து பிரச்சனையாயிட போகுது அப்படின்னு சொல்லி கதிர் வந்து மாசா வந்து யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு வேற வேலை இல்லை. ஏன்டா நான் சந்தோஷமா நிம்மதியாக இருந்தால் உனக்கு பிடிக்காதே. அதை விட முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன். தனத்தோட கல்யாணத்தை வந்து நான் நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏய் என்னடா சொல்கிற அப்படின்னு மாயாவும் அந்த இடத்துல சீனுவும் வந்து கேட்குறாங்க. இவன் எப்போதும் விளையாட்டுத்தனமாக தானே பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தனம் கேட்டுட்டு அவங்க கடுப்பாகிறாங்க. இவன் இதே மாதிரி தான் கார்த்திக் சார் முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னேன். கார்த்திக் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் விசாரித்த வரைக்கும் அவன் வந்து நல்லவன் மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க? ஆல்ரெடி உனக்கும் கார்த்திக்கும் இப்போ தான் வந்து சண்டை வந்து வந்துச்சு. அதனால் இப்படி பண்ணுறியா? ஏய் நார்மலாக ஒரு ஃபோட்டோ தாண்டா எடுத்தேன். இந்த ஃப்ளெக்ஸுக்கு இந்த பத்திரிகையிலலாம் வந்து ஃபோட்டோ போடுவாங்கள்ல, அதுக்காக வந்து எடுத்தேன்டா. அதுக்கு போய் அந்த மனுஷன் கண்ணா அப்படின்னான்னு திட்டிகிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ எடுத்ததுக்கெல்லாமடா யாரும் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, டேய் உண்மையா சொல்கிறியா காமெடியாக சொல்கிறியா? நம்ம மாயாவும் சீனும் வந்து கேட்டுட்டு இருக்கிறப்ப, இத்தனை நாளாக வந்து நான் காமெடி பண்ணியிருக்கலாம். தனா கல்யாணத்தை வந்து நிப்பாட்டணும்னு சொல்லி சும்மா வந்து பேசியிருக்கலாம். அதெல்லாம் ஃபன்னான கதிர். இது வந்து ஒரு முக்கியமான கதிர். மிஸ் பண்ணாதீங்க. நான் உண்மையை மட்டும்தான் பேசுகிறேன். தனா உன் கல்யாணம் நடக்காது. அவனை பற்றி கேள்விப்படுற எல்லா விஷயமும் தப்பாக இருக்குது. அது நான் மட்டும் இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணேன்னு வச்சுக்கிங்க, இந்த குடும்பம் நல்லதுக்காக நான் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொன்னேன். மாயா வந்து யோசிக்கிறாங்க. கதிர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னம்மாம்மா அவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான். மாயாவும் வந்து கதிருக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி தெரியுது. பின்ன எதுக்கு நீ அமைதியாக இருக்க? அக்காவா நின்று இவனை கண்டிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி தனம் வந்து கேட்குறாங்க. ஏய் உன் வாழ்க்கை தப்பாயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் முயற்சி பண்ணுறேன். என்ன நினச்ச அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து கதிர் வந்து ஆவேசமாக வந்து பேசினோன்னே, டேய் எங்கள் அப்பா அம்மா இருக்காங்கடா என் வாழ்க்கையை வந்து பாதுகாக்க. நீ யார்றா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா நான் உன்னோட முறை பையன், இந்த வீட்டோட பையன். இந்த வீட்டோட பையனாக இருந்து ரகுராம் வீட்டில் யாராவது தேவையில்லாத நபர் வருவாங்கன்னு இருந்தாங்கன்னா அவங்கள தடுக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களால எந்த உண்மையும் நிரூபிக்க முடியாது. தனத்துக்கு பின்பக்கத்துலேருந்து தாலி கட்டுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மாதிரி ட்விஸ்ட்டு வருதுக்கா இல்லையான்னு. அப்படியே கொடுக்குன்னு அங்கேருந்து வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம கதிர். ஒரு பக்கம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? கதிர் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்காப்புல.
நீங்கள் மட்டுங்க அமைதியாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, பத்மா வந்து காட்டுறாங்க. அம்மா, அம்மம்மாங்கிற மாரி கத்திக்கிட்டு இருக்காங்க பத்மா. செமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். விசிறிக்கிட்டு இருக்காங்க சாருமதி. ஐயய்யோ! இவங்களுக்கா வந்து நான் விசிறுற மாரி போச்சே! இப்ப என்ன செய்ய போறேன்? இப்ப முடியாதுன்னு சொன்னா, என் கல்யாணத்துக்கு இவங்க தான் வந்து அங்கீகாரம் குடுக்க போறாங்க. இப்பயே வந்து இப்படி பண்றோமே! அப்படின்னு அவங்க நெனச்சுக்கிட்டாங்கன்னா, கல்யாணம் வந்து நடக்காது. சீனுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி விசிறிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. அண்ணி, நம்ம சூப்பரான முடிவு வந்து எடுக்கிறோம். அடுத்தது வந்து சீனுக்கும், சாருமதிக்கும் தான் கல்யாணம் வந்து ஏற்பாடு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, மணி வந்து வராங்க. மணி வந்தோனே என்ன ஒரு ட்விஸ்ட் நடக்குதுன்னா, அவங்க 2 பேரும் போறாங்க. சாருமதியும், பார்வதியும். நல்ல வேளை மணி மாமா வந்தாங்க. இல்லாட்டி நான் நைட்டு ஃபுல்லா வந்து விசிறிக்கிட்டே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே குடுகுடுன்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க சாருமதி. என்ன பத்மா, ஆக்டிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு? உன்ன அடிச்சுக்க தான் இந்த வீட்ல ஆளே இல்லையே! என்னங்க சொல்றீங்க? ஒரு வேளை நம்ம நடிக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம பத்மா, என்ன பத்மா, உன்னால மட்டும் தான் சூப்பரா வந்து தப்ப கூட சரியா பண்ணி செமையா வந்து மாட்டிப்பியே. ஆனா என் கண் பார்வையில நீ வந்து தப்பிச்சிருவியா என்ன? உன்ன எவ்வளோ பக்கத்துல இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன்னோட அசைவு எல்லாமே எனக்கு தெரியும். எங்க மாயாக்கும், சீனுக்கும் கல்யாணம் நடந்துற போதுன்னு சொல்லிட்டு, நீ வந்து தந்திரமான முறையில ஒரு வீடியோ வந்து ஏற்பாடு பண்ண. மாயா உன்ன திட்டுற மாரி. அந்த வீடியோவ வந்து பார்த்துப்புட்டு, உன் பையன வச்சு நீ சாருமதி கையில மோதிரம் போடணும்னு பார்த்த. இப்ப அந்த திட்டம் வந்து தவிடுபடி ஆயிடுச்சு. உன்ன பத்தி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சோனே, நீ வந்து அழுது ட்ராமா ப்ளே பண்ணி தப்பிச்சுட்ட. அடுத்தது இந்த கல்யாணம் எங்கடா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, பால வச்சு விளையாட்டு வந்து காட்டியிருக்க. என்ன பத்மா, கரெக்ட்டா? அப்படின்னு சொல்லும்போது, யாராவது பையனோட வாழ்க்கையிலேயே வந்து இது மாரிலாம் பண்ணுவாங்களா? நீ யாரு, என்ன ஏதுன்னு தெரியாதவங்கள்ட்ட நடி பத்மா. நம்புவாங்க. ஏன் முன்னாடி எதுக்கு நடிக்கிற? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, உன்னோட சின்ன சின்ன அசைவுகளுக்கும் எனக்கு அர்த்தம் வந்து தெரியும் பத்மா. சும்மா காமெடி பண்ணாத. நீ என்னதான் வந்து தலையில நின்னு தண்ணி குடிச்சாலும், மாயாக்கும், சீனுக்கும் கல்யாணம் நடக்கிறத வேணா நீ தடுக்க முடியும். நடுவுல வந்து சீனுக்கு ஏத்த மனைவினா அது சாருமதி தான் நினைச்சிட்டு இருக்க. நீ தப்பான பாதையில போயிட்டு இருக்க. கடைசியில வந்து மாயாக்கு, சீனுக்கு தான் கல்யாணம் நடக்கும். ஆனா நீ போற பாதை மகாலிங்கம் நம்மகிட்ட சொத்து பத்தி இல்லைன்னு தெரிஞ்சவன அசிங்கப்படுத்தி துரத்துனாங்கல்ல, அதுதான் நடக்கும் பார்த்துக்க. ஆனால் நீ இன்னமும் வந்து அந்த குடும்பம் தான் வசத்தின்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்க. என்ன பண்ணுறது, நீ வந்து அப்பாவி. ஆனால் பண்ணுறதெல்லாம் கேடித்தனமாக இருக்குன்னு சொல்லிட்டு மணி மாஸ் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியில் வந்து போகிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா என்ன தெரியலன்னு நான் எந்த வேலை செஞ்சாவது நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டாமல் விட மாட்டேன். ஏதாவது ஒன்று பண்ண தான் தீருவேங்கிற மாதிரி பத்மா வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. காலையில் சீக்கிரம் எழுந்துச்சி பூஜையிலேருந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாருமதி. உடனே வந்து இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்த குடும்பமும் பார்க்குறாங்க. பரவாயில்லையே, நம்ம வீட்டு பொண்ணாவே மாறிட்டா போல இருக்கு. ஒரு பொண்ணு எந்த வீட்டில் வளர்றாங்கிற பொறுத்து தான் அவங்களோட குணம், அவங்களோட மதிப்பு, மரியாதை, பண்பாடு எல்லாம் இருக்கும் போல இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, மகாலிங்கத்தை வந்து கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. நான் வந்து உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டேங்கிற மாதிரி சொன்னேனே. பத்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. மணி வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. மச்சான், இந்த முடிவை எப்போ எடுத்தீங்க? இதைத்தான் நான் உங்ககிட்டேருந்து ஆவலோட எதிர்பார்த்தேன். சாருமதி யாரு மச்சான்? நம்மளோட பொண்ணு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம தானே வந்து சீரு சனத்தியோட சூப்பராக வந்து கிராண்டாக வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆமாம், நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பத்மா, என்ன மச்சான் வந்து செமையான முடிவு எடுத்தாங்களா? சூப்பர் முடிவு இல்லை? உன் மனசுக்கு இப்போ குழு குழுன்னு இருக்குமே அப்படின்னு சொல்லி மணி வந்து செமையாக கலாய்க்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட அருமையாக மாசம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.